தன்னுடைய சொத்தை மற்றவர்களுக்கு தானமாக வழங்கும் ஒரு பெந்தகோஸ்து கிறிஸ்டின் மீட்டிங்கில் போய் 2 வருஷத்தில் 30,000 கோடி நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடித்த உதயநிதி போய் அங்கே போய் நானும் கிறிஸ்தவன் தான், அந்த மதம் உங்களை ஏற்றுக்கொள்ளுமா? அந்த மதத்தில் சேர்வதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கிறதா? திமுக என்பது அரசாங்கம் இல்லை. உளவுத்துறை புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய டியூட்டி அரசாங்கத்தை தான் காப்பாற்றணும். அரசியல்வாதியை காப்பவன் உளவுத்துறையில், நீ காவல்துறையில் இருக்கக்கூடாது, வெளியில் போயிடு. அரசியல்வாதியை காப்பாற்றுற, அரசாங்கத்தை காப்பாற்றணும், அதுதான் உன் டியூட்டி. ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் திட்டினா நீ ஃபோன் பண்ணி ஏன்டா பேசுகிறேன்னு கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்குது? நான் கேட்டேன். பாவம் பண்ணவங்க தான் புண்ணியத்தை தேடணும்னு. அப்போ ரொம்ப புண்ணியம் தேட வேண்டியது நீங்கள் தான். எவ்வளவு பாவம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியுமே. கொஞ்சம் நெஞ்சம் பாவமாக பண்ணீங்க, புண்ணியத்தை தேடுங்க. 2வது பகுத்தறிவாதிகளாச்சே, பாவம் புண்ணியத்தை பற்றி பேசக்கூடாதே. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய முக்கியமான செய்தி அலசல்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உதயநிதியின் புதிய உளறல், அதுதான் தலைப்புச் செய்தி. உதயநிதி ஒரு கிறிஸ்தவ விழாவுக்கு போயிருக்கார். கிறிஸ்தவ விழாவுக்கு போனோன்னா உளறி இருக்கார். வழக்கப்படி என்னென்னா, அவர் பேசின வீடியோவை நீங்கள் முதல்ல கேளுங்க. ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சியில் நடத்தக்கூடிய விழா எதுன்னா அது நம்முடைய கிறிஸ்துமஸ் விழா மட்டும்தான். உங்களுக்கு தெரியும், நான் படித்தது டான் பாஸ்கோ ஸ்கூலில், அதன் பிறகு மேல் படிப்பு படித்தது லைலா காலேஜில். இங்கே குறிப்பிட்ட போது கூட சொன்னாங்க, சென்ற ஆண்டு ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நானும் ஒரு பெருமையா சொல்றேன், நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையா சொன்னேன். உடனே உங்களுக்கு தெரியும், பல சங்கிகளுக்கு பயங்கர வயிற்றச்சல். நான் இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன், அது சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். கிறிஸ்டின் நினைச்சா நான் கிறிஸ்டின், நீங்க என்ன முஸ்லிம் நினைச்சா நான் முஸ்லிம், நீங்க என்ன ஹிந்து நினைச்சாலும் நான் ஹிந்துவா. ஏன்னா நான் எல்லாருக்குமே பொதுவானவன் தான், எப்பொழுதுமே அப்படிதான் இருப்பேன். வீடியோ கேட்டிங்களா? கிறிஸ்மஸ் விழாவுக்கு அவர் போயிருக்கார். அது தப்பு இல்லை. அரசியல் தலைவர்கள் எல்லா மத விழாக்களுக்கும் போவாங்க, தப்பு இல்லை. ஆனால் இவர் என்ன பேசியிருக்காரு? கிறிஸ்மஸ் உலகம் முழுவதும் அது ரொம்ப, கிறிஸ்மஸ்னாலே ஒரு இதான ஒரு விழா, கலகலப்பான விழா அப்படின்னு இருக்காரு. அது சரி, அதில் தப்பு இல்லை சொல்கிறதில்ல. ஏன்னா உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை தான் அதிகம் எல்லா நாட்டிலையுமே. உலக ஜனத்தொகையில் கிறிஸ்தவர்கள் தான் முதலிடம். அதனால் உலகம் பூராமே கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. அதனால் கிறிஸ்மஸ்னால் கலகலப்பாக தான் இருக்கும், இதுவாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் சொல்லும்போது என்ன சொல்லுவார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நானும் கிறிஸ்தவன் தான். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு? அவர் படித்தது டான் பாஸ்கோ அப்படின்னு கிறிஸ்டின் ஸ்கூல் சென்னையில். அதில் படித்தவங்கள்லாம் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. இவர் ஒரு விதிவிலக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது லயலா. நான் படித்தது கிறிஸ்டின் கிறிஸ்தவ பள்ளி, லயலாங்கிற கிறிஸ்தவ கல்லூரி, இதில் தான் நான் படித்தேன். அதனால் எனக்கு நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, சொன்னதில் தப்பு இல்லை. ஆனால் சொன்னதில் என்ன விஷயம்? இது சொன்னதில் எது கரெக்டு எது தப்புன்னு பார்க்கணும்ல. எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்கள் நம்ம நினச்சாலே நம்ம கிறிஸ்தவர் ஆக முடியாது. ஏன்னா கிறிஸ்துவ மதத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவரோ மற்ற மதத்துவங்களோ இந்து ஆகணும்னா அவங்க உடைகளை இதெல்லாம் மாற்றிட்டு விபூதி அடித்து குங்குமம் வச்சுக்கிட்டால் அவங்க இந்து மாதிரி தான். அவங்களுக்கு தனி சடங்குகள் இதெல்லாம் கிடையாது. இப்போ லாரன்ஸ்னு ஒரு சினிமா நடிகர், அவர் கிறிஸ்தவர், அவர் இந்துவாக மாறிட்டார். அவர் பார்த்திங்கன்னா உத்திராட்ச கோட்டை போட்டிருக்காரு. இது பண்ண யார் ஏன் இந்துவாக மாறினேன்னு அதில் கட்டுப்பாடுகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஜேசுதாஸ் அப்படின்னு இருந்தார், அவர் கிறிஸ்டினாக இருந்தார், அவர் இந்து மதத்துக்கு அப்புறம் மாறினார். என்னென்னா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஒரு ஏதாவது உத்தராட்சி கோட்டையை போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். இந்து மதத்தில் நீங்கள் சேர்கிறதுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் நீங்கள் கிறிஸ்தவன்னு எல்லாருமே சொல்லிட முடியாது, அதில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. டான் பாஸ்கோ ஸ்கூலில் படித்த உதயநிதிக்கு அதெல்லாம் எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியல. டான் பாஸ்கோலே ஒரு கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். லயலாவில் காலேஜுக்கு வராமல் கட்டேல் சுற்றுற அந்த ஸ்டூடெண்ட்டோடு சேர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, உதயநிதி புரிஞ்சுக்கணும். எல்லோருமே கிறிஸ்தவர்கள் ஆகிட முடியாது. கிறிஸ்தவர்கள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவர் ஆகணும்னா அந்த கட்டுப்பாடுகள் என்ன சொல்லுது தெரியுமா? ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச்சுக்கு போகணும். கொஞ்ச நாளை தொடர்ச்சியாக சர்ச்சுக்கு போய் இது பண்ணி ப்ரேயர் எல்லாம் பண்ணணும். அது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், சர்ச்சுக்கு போனால் பத்தாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? பைபிளை ரெகுலராக படிக்கணும். கிறிஸ்தவ மதம் அதுதான் சொல்லுது, சர்ச்சுக்கு போ ப்ரேயருக்கு. பைபிளை ரெகுலராக படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். இந்த தத்துவங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் பேப்டிசம்ங்கிறது அது ஒரு விழா. கிறிஸ்தவனாக நீ மாறுவது ஒரு விழா. அந்த விழா எடுக்கணும். கிறிஸ்துவ மதத்தில் இவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது. பேப்டிசம் என்ன? ஒரு விழா எடுத்து அதில் இந்த புனித நீர்னு இருக்குது, அதை வச்சு ஒரு பாதிரியார் கொடுத்து உங்களை கிறிஸ்தவராக அவர் அங்கீகரிக்கணும். அதுதான் பேப்டிசம். அடுத்து இன்னொன்று முக்கியமானது, உங்கள் பேரை கிறிஸ்தவ மத பேராக மாற்றணும். பேராக மாற்றி இதெல்லாம் பண்ணினா தான் நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆகலாம். ஒரு அரசியல்வாதி மேடையில் மைக்கு கிடைச்ச உடனே என்ன வேணாலும் பேசிட்டு நானும் கிறிஸ்தவன் தான்னா உலக மகா கோமாளின்னு அர்த்தம். கிறிஸ்தவ மதத்தினுடைய விதிகள் இது தான் சொல்லுது. அது முதல்ல உதயநிதிக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பேசும்போது இடையில கைதட்டு விழுகுது பாருங்கள், நீங்கள் கவனிச்சிங்களா? ஒரு கைதட்டு, அதெல்லாம் ஒரிஜினல் கைதட்டு இல்லை, அவங்க தாத்தா காலத்து டெக்னிக். அது தாத்தா என்ன பண்ணுவார், எந்த விழாவுக்கு போனாலும் கேட்பார், எத்தனை பேரையா வருவாங்க அப்படின்னு கேட்பார். ஐயா ஒரு 500 பேர் வருவாங்க. சரி, நம்ம கட்சிக்காரங்களும் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு 100 டிக்கெட்டு கொடுத்துரு. சரிங்கய்யா, அவங்களுக்கு 100 சீட்டு ஒதுக்கிடு அப்படின்னு. அப்போ சரிங்கய்யா அப்படிம்பாங்க. உடனே மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணுவார், ஐயோ இந்த இடத்துல கிறிஸ்மஸ் விழா நடக்குது, நான் வரேன், நம்ம ஆளுங்க 100 பேர் அனுப்பிடு. இது எல்லாமே வெளில தெரியாது. உடனே மாவட்ட செயலாளர் என்ன பண்ணிடுவார், அவங்களுக்கு தான் தெரியுமே, எப்பா தலைவர் வராராம்ப்பா, 100 பேருப்பா, கிறிஸ்டின் ஆளுங்களாக இருந்தால் நல்லதுப்பா, நம்ம கட்சியில் நம்ம ஏரியாவில் யார் கிறிஸ்டின் இருக்கா, தலைவர் வராருப்பா, நீங்கள் போகணும். அதெல்லாம் போயிடலாம் அம்மா. போகிறது மட்டும் இல்லை, அவர் வரும்போது கலைஞர் வாழ்கன்னு கத்தணுமையா, கோஷம் போடணுமையா, ரைட்டு. அதில் ஒரு 10 பேர் ரெடி பண்ணாயோ, போய் சரவெடியை வாங்கிட்டு வா, அவர் வரும்போது சரவெடி வச்சு வெடி வெடிக்கணும். சரி. அப்போ உள்ளே வந்தால் தலைவர் கையை உயர்த்தினால் கைதட்டணும், விசில் அடிக்கணும், இதெல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணிடுவார் மாவட்ட செயலாளர். இது பூரா உங்கள் யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த இதை பையனும் பேரனும் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உலகிற கைதட்டு பூரா அந்த 50-100 பேர் கட்சிக்காரனை கூட்டிகிட்டு வந்தால் கைதட்டு வேகமாக கைதட்டுவான். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இவர் பேசினது கிறிஸ்தவ மதத்தில் எந்த விழான்னு கேட்டேன். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை கிறிஸ்தவன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம், உங்களுக்கு அது பெருமையாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவ மதம் உங்களை கிறிஸ்தவனாக ஏற்றுக்கொள்ளணும்ல, அதுதான் முக்கியம். உங்களை கிறிஸ்தவராக ஒரு கிறிஸ்துவ மதம் ஏற்றுக்கொண்டால் அது அந்த மதத்துக்கு பெருமை இல்லை, அந்த மதத்துக்கு கேவலம். ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ கொள்கைக்கும் உங்களுக்கும் நேரியது. கிறிஸ்தவ கொள்கை என்ன தெரியுமா? நீங்கள் போய் பெந்தகோஸ்து மீட்டிங்கில் போய் பேசுகிறீங்க. பெந்தகோஸ்தில் 2-3 பிரிவு, இது கிறிஸ்டினில் 2-3 பிரிவு இருக்குது, ப்ராட்டஸ்டன்ட், கத்தோலிக்ஸ். இப்போ பெந்தகோஸ்துன்னு இதில் பெந்தகோஸ்து கிறிஸ்டினாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கேத்தலிக்கு ப்ராட்டஸ்டன்ட் எல்லாம் சாதாரணமாக இருக்கும், மிக கடினமான விஷயங்கள்லாம் இருக்காது. பெந்தகோஸ்தில் கடினமான விஷயம் இருக்கும். பெந்தகோஸ்து கிறிஸ்டினாக இருப்பவர்கள் நகையை அணிய மாட்டாங்க, தானமாக கொடுத்துருவாங்க, பொட்டு தோடு கூட போட மாட்டாங்க. பெண்கள் உடலில் நகை இல்லாமல் மற்றவர்களுக்கு அதை தானமாக கொடுத்து விட்டு மிக மிக எளிமையாக இருப்பவர்கள் தான் பெந்தகோஸ்து கிறிஸ்டின்.
அவங்க கரெக்டாக மதத்தின் பண்புகளை கடைப்பிடிப்பாங்க. அப்போ தன்னுடைய சொத்தை மற்றவர்களுக்கு தானமாக வழங்கும் ஒரு பெந்தகோஸ்து கிறிஸ்டின் மீட்டிங்கில் போய் 2 வருஷத்தில் 30,000 கோடி நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடித்த உதயநிதி போய் அங்கே போய் நானும் கிறிஸ்தவன் தான், அந்த மதம் உங்களை ஏற்றுக்கொள்ளுமா? அந்த மதத்தில் சேர்வதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கிறதா? இருப்பதை தன்னிடம் இருக்கும் சொத்துக்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கின்ற ஒரு பெந்தகோஸ்து கிறிஸ்டின் விழாவில் போய் ஊர் பணத்தை கொள்ளையடிக்கும் உதயநிதியால் எப்படி வந்து அந்த மதத்தில் போய் சேர முடியும்? அந்த மதம் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கிறது தான் இயேசு கிறிஸ்துவுடைய பண்பே என்ன தெரியுமா? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுன்னு சொல்லக்கூடியது தான் இயேசு கிறிஸ்துவுடைய அடிப்படை பண்பு. நீங்கள் ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுறாளா? உங்களை பற்றியும் உங்கள் அப்பாவை பற்றியும் உங்கள் தாத்தாவை பற்றியும் ராமசாமியை பற்றியும் ஏதாச்சும் பேசுனா உடனே வழக்கு போட்டு குண்டர்கள் சட்டத்தில் அடைக்கக்கூடிய பழி வாங்கக்கூடிய பண்பு இருக்கக்கூடிய உங்களால் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுகிற ஒரு மதத்தில் நீங்கள் எப்படி சேர முடியும்? உங்களை போன்றவர்களை அந்த மதம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அப்படிங்கிறத உங்களுக்கு உதயநிதிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இவர்களுக்கெல்லாம் அந்த தகுதி கிடையாது, அந்த மதத்தில் சேர்வதற்கு தகுதி கிடையாது, அந்த மதமும் இவர்களை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கட்ட கருத்து. அடுத்தது, அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். என்ன செய்தி? நடிகர் விஜய்க்கு ஆதரவாக செய்தி. விஜய்க்கு ஆதரவாக என்னென்னா, விஜய் வந்து கோவாவுக்கு கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிற சினிமா நடிகை கல்யாணத்துக்கு போகிறார். அப்போ போகும்போது தனி விமானத்தில் போகிறாரு. அப்போது எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை அண்ணாமலை இதில் போட்டு கேள்வி கேட்டிருக்காரு. விஜயின் இந்த ஃபோட்டோ எப்படி இன்டர்நெட்டுக்கு வந்தது? யார் எடுத்தது? அவர்களை மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்கிறார். விஜய்க்கு எவ்வளவு பெரிய ஆதரவாக பேசியிருக்கிறார். நான் கேட்குறேன், விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காங்க. போன வாரம் விஜய் அவர்கள் கோவாவில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அவர் விமான நிலையத்தில் கேட் நம்பர் 6ல் சோதனை கூடத்தில் தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்தில் போகிறாங்க. அவருடைய பிரைவேட் ஃபோட்டோ எப்படி வெளியே வந்துச்சுங்கண்ணே? விஜய் அவர்கள் யாரு கூட வேணாலும் போகலாம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம். விஜய் அவர்கள் கூட யார் வேணாலும் விமானத்தில் போகலாம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம். யார் அந்த ஃபோட்டோவை எடுத்து வெளியிட்டான்? அதனால்தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எழுதுகிறோம், சிசிடிவி எக்ஸாமின் பண்ணுங்க, யார் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு பிடிங்க, அவங்க செல்ஃபோன்லேருந்து யாருக்கு அனுப்பிச்சாங்கன்னு எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளுங்க. ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி நம்ம வந்து உண்மையை சொல்லக்கூடிய ஒரு சேனல். யார் தப்பாக பேசியிருந்தாலும் அதை சொல்லிடுவோம். நீங்கள் பேச தப்பு, இதுதான் உண்மை. அப்போ இதில் வந்து அண்ணாமலை சொல்கிறது உண்மையா அப்படின்னு பார்த்தா, கிராமத்தில் எத்தனையோ பேர் இருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக நகரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அதாவது விமான நிலையம்னு ஒன்று இருக்குது சென்னையில் 2 விமான நிலையம் இருக்குது. வெளிநாட்டு விமான நிலையம், உள்நாட்டு விமான நிலையம். இந்தியாவுக்குள்ளே போகிறது உள்நாட்டு விமான நிலையம். அங்கெல்லாம் அதிகம் வந்து செக்கிங் எல்லாம் இருக்காது, சோதனைகள்லாம் ரொம்ப அதிகம் பண்ண மாட்டாங்க. செக்யூரிட்டி செக்குன்னு பாதுகாப்பு செக் அங்கே போய் சோதனை பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் அப்படியே விமானத்துக்கு போயிடலாம். அப்போ இந்த செக்யூரிட்டி செக்குக்கு விஜய் போகிறாரு. அது பொது இடம், அது தனிப்பட்ட இடம் இல்லை. விஜயும் போகிறாரு, இவரும் போகிறாங்க, திரிஷாவும். அப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருக்கு, செக்யூரிட்டி செக்கில் அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய கேள்வி, விஜய் சினிமா நடிகர், திரிஷா சினிமா நடிகை. அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விஐபியை பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுப்பாங்க, இல்லை வந்து கை கொடுப்பாங்க, இல்லை பக்கத்தில் நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுப்பாங்க. அதே மாதிரி விஜய்க்குடைய ரசிகர்களோ இல்லை சினிமாவில் வந்து இப்போ ஈடுபாடு இருப்பவர்களோ ஒரு மொபைல் ஃபோனில் அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்கலாம். விஜய் வந்தது செக்கிங்கில், திரிஷா வந்தது, ரெண்டையும் தனித்தனியாகத்தான் எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, அவங்க ட்விட்டர் இதில் போடுவாங்க. விஜய் வந்து விமான நிலையத்தில் பார்த்தபோது, திரிஷாவை விமான நிலையத்தில் பார்த்தபோது அப்படின்னு போடுவாங்க. இது சகஜம். அண்ணாமலை அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இதை போட்டது யாருன்னு கேட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? என்ன ஒரு சினிமாவை சேர்ந்தவங்க ரோட்டில் அந்த விமான நிலையத்தில் போகிற வரவே யார் வேணாலும் எடுப்பாங்க. அவங்க வரும்போது அதை வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி இதை டிஎம்கே ஐடி விங்குங்கிறது. டிஎம்கே ஐடி விங்க்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. டிஎம்கே எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, சொல்கிறதுக்கு தான் பண்ண முடியும். ஆனால் டிஎம்கே ஐடி விங்கு என்ன பண்ணுவான், அந்த ஃபேஸ்புக்கு
இதில் ட்விட்டரு இதிலெல்லாம் இந்த மாதிரி படம் வந்ததுன்னா அதை எடுத்து அவன் உபயோகிச்சுக்குவான். இவன் டிஎம்கே ஐடி வங்க தான் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு சொல்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறது தான். அதனால் அண்ணாமலை சொன்னது இந்த விஷயத்தில் அவர் சொல்கிறது இது ஒரு பெரிய அரிய புகைப்படம் அல்ல, இந்த ஃபோட்டோவை எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் யாரும் சொல்ல முடியாது. விமானம் என்பது பொது இடம், அதில் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் செலிப்ரிட்டிஸாக எடுக்கத்தான் செய்வாங்க. அப்படி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. அண்ணாமலை முதல்ல புரிஞ்சுக்காங்க. அதுக்கு அடுத்தது அண்ணாமலை அடுத்து என்ன சொல்கிறாரு, அவங்கள பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளணும். இன்னும் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறவங்க நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போட்டால் உள்ளே தள்ளிடுவீங்களா? எஃப்ஐஆர் போட்டால் உள்ளே தள்ளாதையான்னு சொல்லி தான் திமுகவுக்கு எதிராக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் அண்ணாமலைக்கு தெரியாதா? லேட்டஸ்ட்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட்டு தெரியாதா? எஃப்ஐஆர்லாம் போட்டால் உள்ளே தள்ள முடியாது மிஸ்டர் அண்ணாமலை, சட்டத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு, 7 வருடத்துக்கு கீழே இருந்தால் உள்ளே தள்ளாதடாங்கிறான். நீங்கள் என்னடா உடனே எஃப்ஐஆர் போட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்காக உள்ளே தள்ளணுன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? தள்ள முடியாது அண்ணாமலை. இதுதான் விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க மேலே வழக்கு போடலாம், அவ்வளோதான். உள்ள தள்ள காலம்லாம் போயிட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்லாம் படித்து பாருங்கள். நீங்கள் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கீங்க, முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருக்கீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி அண்ணாமலைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு நீ என்ன இது பாஜகவை எதிர்த்தே அப்படி சில பேர் சொல்கிறாங்க. பாஜகவை அவர் எதிர்த்து பேச மாட்டார், பாஜகக்காரங்க. இப்போ என்ன இப்படி பேசுகிறார்? என்றைக்குமே நான் பாஜகவாக இருந்ததில்லைப்பா, அதைத்தான் சொல்கிறேன். நாங்கள் நடுநிலையாளர்கள், தப்புன்னா தப்புன்னு சொல்லுவோம். பாஜகக்காரங்க அப்படி பண்ணிக்கிறாங்க. என்றைக்குமே நீங்கள் பாஜகவில் எல்லா கட்சியும் இது தப்பு பண்ணால் திட்டத்தான் செய்வோம். அதுவும் பாஜகவை ஜிஎஸ்டியில் அவங்க பண்ணுற கூத்து, இந்த மினிமம் பேலன்ஸ்னு ஏழைகளை பண்ணக்கூடிய கொடுமை, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் திமுகவுடன் நீங்கள் காட்டும் நெருக்கம், இதெல்லாம் பார்த்தோன்னா பாஜகவுக்கும் மிகப்பெரிய, திமுகவை போல் பாஜகவும் ஒரு எதிர் சக்தி, எங்களுக்கு எதிர்ப்பான ஒரு சக்தி, சமுதாயத்துக்கு எதிர்ப்பான ஒரு சக்தின்னு தான் நான் அதோடையும் பேசுகிறேன். அண்ணாமலைக்கு கேட்குற கேள்வி, இன்றைக்கி திரிஷா ஃபோட்டோவையும் இவர் விஜய் ஃபோட்டோவையும் ஏதோ ஏர்போர்ட்டில் செக்கிங் பண்ணும்போது யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே. ராகவன் உங்கள் இதில் ஒரு கட்சிக்காரர் இருந்தார், அவர்களுடைய நிர்வாணமாக அந்த அவருடைய அரை நிர்வாண படத்தெல்லாம் வீடியோ எடுத்து அதை இன்டர்நெட்டில் போட்டது யார்? அண்ணாமலை பதில் சொல்லுங்கள். குற்றச்சாட்டு யார் மேலே வந்தது? உங்கள் மேலேயே வந்தது. அப்போ நிர்வாண படத்தையே எடுக்கக்கூடியவங்க பாஜகவில் இருக்காங்க. இன்னும் பல நிர்வாண வீடியோலாம் இருக்குங்கிற மாதிரி பேசுனாங்க. அப்போ நிர்வாண படத்தையே எதிர்க்கக்கூடிய உங்கள் கட்சியில் குற்றச்சாட்டு உங்கள் மேலேயே வரும்போது, நீங்கள் விஜய் இதை எடுத்தவொடனே அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளணும்னு சொல்லுவது மனசாட்சிப்படி யோசிங்க, அது சரியான கருத்தா? அப்படி பார்த்தா பாஜகவில் நிறைய பேர்த்த உள்ளே தள்ளணும். ஆனால் மன்னர்களாக இருக்கீங்க, இதில் ஆபாச வீடியோ எடுப்பதில் மன்னர்கள், அதனால் உங்களையும் தான் உள்ளே தள்ளணும். நான் சொல்கிறது, நாட்டை கெடுக்கிறதே தமிழ்நாட்டில் டிஎம்கே ஐடி டீமும் பிஜேபி ஐடி டீமும் தான். இல்லாததையும் பொல்லாததையும், இல்லாத வீடியோவும் பொய்யாத வீடியோவும் மார்ஃபிங் பண்ண வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பிஜேபி. அவன் திமுக வந்துக்கிட்டு அவனும் உங்களை மோசமான ஆளுங்க தான். ஆனால் உங்களவுக்கு ஐடி விங்கில் உங்களவுக்கு மோசமாக இருக்கிறதா எனக்கு தெரியலை. அவர்கள் திருடர்கள்னால் நீங்கள் மகா திருடர்களாகி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் உங்கள் 2 பேர்த்துக்கும் இதை பற்றி பேசுகிறதுக்கு யோகியதை கிடையாது அப்படிங்கிறது தான். அண்ணாமலை இதை தெரிஞ்சுக்கங்க, சட்டங்களை புரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ எடுக்கிற கலாச்சாரத்தை முதல்ல நீங்கள் நிறுத்துங்க, அதுக்கப்புறம் மற்றவனை பற்றி நீங்கள் பேசலாம் அப்படிங்கிறது உங்களுடைய அடுத்த கருத்து. அடுத்தது பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய அடி மண்டை உடைஞ்சு போச்சு. பாஜக எம்பி ஒருத்தர் மண்டை உடைஞ்சி அப்படியே தலையில் கையை வச்சுட்டு போகிறாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படிப்பா மண்டை உடைஞ்சதுன்னா, ராகுல் காந்தி தான் உடைச்சிட்டாருங்கிறார். ராகுல் காந்தி போய் மண்டையை உடைப்பார்? அவர் ஒரு ஏதோ டிஷர்ட் போட்டுக்கிட்டு சுற்றுறாரு, லட்ச ரூபாய்க்கு மேலே பல லட்சம் கொண்ட ஷூ போடுறாரு, இதெல்லாம் பண்ணுறாருன்னு அவர் மேலே குற்றச்சாட்டு. மண்டையெல்லாம் உடைக்கிற அளவுக்கு போகிறாராங்கிற குற்றச்சாட்டு இதுவரை கேள்விப்படாமல் இருக்கேன்னு பார்த்தோம். அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் சொல்கிறாரு, யாரை மண்டை வச்சேன் காமிங்கிறாரு. அவங்கள்ட்ட போய் காமிக்கிறாங்க, இந்த ஆள் மேலாம் நான் எங்கேயா அடித்தேன்னு, இல்லை நீங்கள் யாரையோ தள்ளி விட்டீங்களா, தள்ளி விட்டவர் அவர் மேலே போய் விழுந்துட்டார், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டு போயிட்டார். அதனால் ராகுல் காந்தியை கைது பண்ணணும்னு பாஜகக்காரங்க போராடுறாங்க.
காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு அம்பேத்கர் இவர் அமித்ஷா பேசினதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. நான் நேற்றே சொல்லிட்டேன், காங்கிரஸ்காரனுக்கு யோகியதே கிடையாது. அம்பேத்கரை பற்றி பேசுகிறதுக்கு அவர் தோக்கடித்தவங்களே நீங்கள் தான், தேச துரோகிகள் நீங்கள். தேசத்துக்கு ஒரு அரசியல் சட்டத்தை எழுதினவரையே எலெக்ஷனில் நிற்க வச்சு தோக்கடிச்சிங்க. நேருவே அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். இந்த லட்சத்தில் நீங்கள் பேசாதீங்கன்ட்டேன். வேறு இது பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் இதை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இங்கே செக்யூரிட்டி கேமரா இருக்குது பார்லிமெண்ட்டில். செக்யூரிட்டி கேமராவை பார்த்தா இவர் அடித்தாரா இல்லை பிடிச்சி தள்ளினாரான்னு வரும். சரி, அப்படி இப்போ அவரே சொல்லுதா இவர் நேரடியாக அடித்தார்னு சொல்ல, பிடிச்சி தள்ளினார், அவன் என் மேலே விழுந்து மண்டையை உடைச்சி போட்டாங்க. அதெல்லாம் பெரிய அஃபென்ஸாக வராது, அவரை கைது பண்ண முடியாது. கைது பண்ணாலும் மேஜிஸ்ட்ரேட் உடனே அவரை பெயிலில் விடணும். அதுதான் உச்ச நீதிமன்றத்தை சொல்லுது. வழக்கு வேணால் பதிவு செய்யலாம். அதுவும் செக்யூரிட்டி கேமராவில் அது ப்ரூவ் ஆகணும். இவர் வேணும்னே அதையாச்சும் தள்ளி அவரை கீழே விழுந்து மண்டையை உடைத்தாரா அப்படிங்கிறது. பார்லிமெண்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மண்டை உடைகிறதுலாம் ரொம்ப நாள் இருக்காது. இந்தியாவுடைய சரித்திரத்தை எடுத்திங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சோன்னு நம்ம ஆளுங்க 52 பார்லிமெண்ட்டு கூப்பிட்டு சட்டசபை கூப்பிடும்போது தொட்டு கும்பிட்டான். எப்பா சுதந்திரம் வந்ததுனால இன்றைக்கி ஜனநாயகம் எங்கள் மக்கள் ஓட்டு போட்டு இப்போ தான் உள்ளே வரோம், சட்டசபை பார்லிமெண்ட்டெல்லாம் இப்போ தான் பார்க்குறோம், அடிமைகளாக இருந்தோம் அப்படின்னு தொட்டு சுட்டுட்டு உள்ளே வந்தான். தமிழ்நாடு சட்டசபையெல்லாம் காங்கிரஸ் வரும்போது தொட்டு கும்பிட்டாங்க. தெய்வம் இருக்கிற இடம்ப்பா, ஜனநாயகம் வந்ததுன்னு. 57 திமுககாரன் போட்டி போட்டான் தமிழ்நாட்டில். இந்த குரூப் எல்லாம் வந்தது, இந்த குட்டி தலைவர்கள், இந்த கருப்பு சட்டக்காரன் பூரா வந்தான். அப்போ 57 இதுக்கு சட்டசபைக்கு அன்னைக்கு குட்டிச்சவராச்சு தமிழ்நாடு சட்டசபை. குறிப்பாக கருணாநிதி வந்தார், குட்டிச்சவராச்சு. பொம்பளைங்களெல்லாம் பார்த்து நாடாவையை விழுத்து மாவாடையத்தில் இப்படியெல்லாம் சட்டசபைக்கு என்ன சொல்லுவாங்க, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னு எதை சொல்லுவான். கெட்ட வார்த்தையில் பேசுனா அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுமா. பார்லிமெண்ட்டில் பேசக்கூடியாத வார்த்தை, சட்டசபையில் பேசக்கூடியாத வார்த்தை. அதெல்லாம் 1957 கருணாநிதி சட்டசபைக்கு வந்தோடனே காலியாச்சு. கெட்ட வார்த்தை இது எல்லாத்தையும் போட்டார். அப்போ தான் காங்கிரஸ்காரனே என்னடா இது இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான் கருப்பு சட்டக்காரங்கன்னா. அனந்தநாயன்னு ஒரு பெண் மந்திரி மட்டும் காங்கிரஸ்லேருந்து இவங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டு பதில் கெட்ட வார்த்தை பேசினா அவங்களும் கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க. இப்படி குட்டிச்சவராக ஈட்டு இருந்தது சட்டசபை. 1957 தமிழ்நாடு அதை கெட்ட வார்த்தை பேசுகிறது. அப்போ அண்ணாதுரைக்கு பயந்தார் கருணாநிதி. 71 72 எம்ஜிஆர் தனி அதிமுகவை ஆரம்பிக்கிறார். அவர் எம்எல்ஏ. அவர் உள்ளே போகும்போது தான் அடிதடி முதல்ல கருணாநிதி அறிமுகப்படுத்தினார் இந்தியாவுக்கே. சட்டசபையில் உதைக்கலாம், அடி ஒருத்தன் அடித்து உருண்டுக்கிட்டு எம்ஜிஆரை சட்டசபைக்கு வரவிடாமல் எல்லா ரவுடித்தனத்தையும் அதில் பண்ணாங்க. அடுத்து 89 ஜெயலலிதா அவங்க சேலையவே பிரித்து இழுத்தாங்க சட்டசபை உள்ள. இது பூரா மற்ற இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் பார்த்தான், என்னடா சேலையை பிரித்து இழுக்கிறான், தலைமுடியை பிரித்து இழுக்கிறான், ஜாக்கெட்டை கிழிக்கிறான்டா, ரேப் சீனில் ஒரு அத்தனையும் திமுககாரன் சட்டசபையில் பண்ணுறான்டான்னு இந்தியா முழுவதும் பார்த்தான். அப்போ இருந்து கற்றுக்கிட்டான், ஓ சட்டசபையில் இப்படி பண்ணலாமா, அப்போ பார்லிமெண்ட்லையும் இப்படி பண்ணலாம். அந்த தொற்று நோய் தான் இன்று வந்திருக்கு இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் மண்டையை உடைக்கிற அளவுக்கு. இல்லைன்னா பார்லிமெண்ட்லாம் இப்படி நடக்கவே நடக்காது. சொல்லி கொடுத்தவன் இது தமிழ்நாட்டை சேர்ந்தவன், தமிழன் சொல்ல தெரியாமல் வந்துருச்சு. தமிழன் இல்லை அவர் கருணாநிதி. சொல்லி கொடுத்தவன் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல்வாதி. இன்றைக்கி கற்றுக்கொண்டு அங்கே போய் மறுபடியும் தமிழ்நாடு சட்டசபை மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளாக சேலையை பிரித்து இழுப்பான், சட்டை இவனே சொல்லிக் கொடுப்பான். திமுக எம்பி உள்ளே இருக்கணும், சேலை பிரித்து இல்லையான்னு சொல்லுவான். நாங்கள்லாம் 89 இழுத்துட்டோம்மா. ஆக இவ்வளோ பெரிய வயலன்ஸ் அங்கே வந்ததுக்கு காரணம் குருநாதர்கள் இங்கே தான் இருக்காங்க. கருணாநிதி என்ற குருநாதர் சொல்லிக் கொடுத்த பாடம் தான் இன்று பார்லிமெண்ட்டில் இவ்வளோ பெரிய கலகம் நடந்திருக்கு. பார்லிமெண்ட்டும் கெட்டு போச்சு, இவங்களும் கற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நடந்த நிகழ்வுகளில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. இதில் அப்படியே நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஒரு இதில் பேசும்போது சிறுபான்மை சமூகத்தின் காவலன் நான் அப்படிங்கிறது பச்சை பொய். ஆனால் அதுக்கும் கைதுட்டாங்க. சிறுபான்மை சமூகத்தின் காவலன் நான். ஆனால் ஒருத்தங்க கூட கூட்டத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் சிறுபான்மை சமூகத்தின் காவலன்கிறீங்களே,
1999 பிஜேபி ஆட்சி அமைக்கும் போது கூட்டணியில் சேர்ந்த மந்திரி ஆனீங்களா இல்லையா? யாராச்சும் கேட்டாங்களா? அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கைதுட்டாங்க. அன்றைக்கி சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான ஒரு கட்சின்னு சொல்லப்படக்கூடிய பிஜேபியை நீங்கள் ஏன் அன்னைக்கு போய் சேர்ந்தீங்க? 5 வருஷம் மந்திரியாக இருந்தீங்களா இல்லையா? முரசொலி மாறன்கிறவரை மந்திரி, உங்கள் மருமகனை மந்திரியாக வச்சிங்களா இல்லையா? கருணாநிதியின் மருமகனை. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது மக்கள் வரி பணத்தை வீணடித்து இலாக்கா இல்லாத அமைச்சர் என்ற வாஜ்பாய் அன்னைக்கு வந்து இவரை வைக்கலையா முரசொலி மாறனை? முரசொலி மாறன் உடல்நிலை சரியில்லாத போது அவர்களுடைய மகன்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மக்களுடைய வரி பணத்தில் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இவரை முரசொலி மாறனை வந்து சிகிச்சை கொடுத்து மக்களுடைய வரி பணத்தில் பணம் கட்டியதா இல்லையா பிஜேபி? இவர் வாஜ்பாய் கட்டினாரா இல்லையா? அப்போ அவ்வளவு நெருக்கமாக இருந்தீர்களே பாஜக, இன்றைக்கி எப்படி சிறுபான்மையின் காவலன்னு ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லி அங்கே உட்காந்துருக்கிற ஒருத்தர் கூட கேட்கல. இதுதான் வேடிக்கை. இந்த கூத்து மட்டுமா? கருணாநிதியை கைது பண்ணும்போது அவ்வளவு அட்டகாசத்தையும் பண்ணது பூரா பாஜக தானே, உங்கள் இவர் தானே, வாஜ்பாய் தானே. அப்போ அன்றைக்கி கைகோத்துட்டு எல்லாருமே திமுக வந்து பாஜகவோட ஒன்றா கூடி கைகோத்துட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு சிறுபான்மையின் காவலன்னு வெக்கம் இல்லாமல் சொல்கிறீங்களே, அது எப்படி? அதில் இவர் வந்து அம்பேத்கர் விஷயத்தில் ஸ்டாலின் சொல்கிறாரு, பாவம் பண்ணவங்க தான் புண்ணியத்தை தேடணுன்னு. அப்போ ரொம்ப புண்ணியம் தேட வேண்டியது நீங்கள் தான். எவ்வளவு பாவம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியுமே. கொஞ்சம் நெஞ்சம் பாவமாக பண்ணீங்க, புண்ணியத்தை தேடுங்க. 2வது பகுத்தறிவாதிகளாச்சே, பாவம் புண்ணியத்தை பற்றி பேசக்கூடாதே. உங்கள் ராமசாமி வந்துக்கிட்டு பாவமாவது வெங்காயமாவதுன்னு சொன்னவராச்சே, புண்ணியமாவது வெங்காயமாவதுன்னு சொன்னவராச்சே. அவர் வழியில் வந்தவங்க ஏன்பா பாவம் புண்ணியத்தை பற்றி பேசுகிறீங்க? அதுதான் அது ஒரு செய்தி. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மந்திரி சொல்கிறார், கோவை செல்லியனோ ஏதோ சொல்கிறாங்க, ஒரு மந்திரி, எந்த மந்திரி பேரும் வாயில் தெரியவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, அதிமுக அமித்ஷா திமுகவை மாறிடுச்சுங்கிறது. அது என்ன அதிமுகவை போய் அமித்ஷா திமுகன்னு? அமித்ஷாவை வச்சுக்கிட்டு தூத்துக்குடியில் எனக்கு வேண்டியதை வீக்கான கேண்டிடேட் போடுங்கன்னு சொல்லி அதுக்கு தலையாட்டினார் அமித்ஷா. அப்போ அமித்ஷா திமுக நீங்களா அண்ணா திமுகவா? திமுக காரனுக்கு தான் கேட்குறேன், அந்த மந்திரிக்கு தான் கேட்குறேன். நீங்கள் தானே அமித்ஷா திமுக. உங்கள் கனிமொழியும் ராசாவையும் 1,76,000 கோடி வழக்கில் சிபிஐ சரியாக விசாரிக்க விடாமல் காப்பாற்றி விட்டது உங்கள் அமித்ஷா தானே, உங்கள் கனிமொழியை. அப்போ அமித்ஷா திமுக யார், அதிமுகவா நீங்களா? 80 அடி கருணாநிதி சிலைக்கு வந்து அனுமதி கொடுத்தது யார்? அமித்ஷாவை இது பண்ணி பிடிச்சி தானே நீங்கள் உங்கள் கனிமொழி அனுமதி வாங்கினாங்க. அப்போ அமித்ஷா திமுக யார்? நாணயத்தை வெளியிட்டது யார் கருணாநிதிக்கு? எல்லா இதையும் அமித்ஷா வச்சு தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பாரத ரத்னா பட்டத்தை கருணாநிதிக்கு வாங்க வேண்டும் என்று அமித்ஷாவை வச்சு தானே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போ அமித்ஷா திமுக யார்? நீங்களா அதிமுகவா? மந்திரிக்கு இதைத்தான் கேட்குறேன். மந்திரிகளுக்கு ரொம்ப கொழுப்படுத்து போச்சு. நல்ல வருமானம். இப்போ கூட பாருங்கள், 18 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 60 பாலம் கட்ட போகிறாங்க. எதுக்கு நினைக்கிறீங்க? போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும்னா. ஏவாவேலுக்கு தானே வேலை. பாலம் கட்டினா தானே கமிஷன் வாங்க முடியும். இப்போ அவர் கட்டின பாலம் 3 மாதத்தில் திருவண்ணாமலையில் அடிச்சுட்டு போயிடுச்சு இல்லை? அது மாதிரி 60 பாலம் கட்ட போகிறாங்களாம் 16 மாவட்டங்களில். அவர்களுக்கு நல்ல செய்தி. ஒரு பாலம் எப்படியும் உங்களுக்கு 20 கோடியிலேருந்து 30 கோடி வரும். 30 கோடி வந்ததுன்னா அதில் 40% ஏவாவேலுக்கு கணக்கு போடுங்க. எப்படியும் 300-400 கோடி வரும். 40%. அதில் இவங்க பிச்சை எடுத்துக்கிட்டு 40-50 கோடி ஸ்டாலின் குடும்பத்துக்கு மீது 350 கோடிக்கு வந்து கொடுப்பாங்க. ஆக 350. செய்தி எப்படி போடணும் தெரியுமா? 18 பாலங்கள் இல்லை, ஏவாவேலுக்கு வருகிறது 40% கமிஷன். 60 பாலங்களில் எவ்வளவு? 40%. ஸ்டாலின் குடும்பத்துக்கு எவ்வளவு, ஏவாவேலுக்கு எவ்வளவு? இதுதான் செய்தி. பாலம் கட்டுறதுலாம் எதுக்கு? இவன் கொள்ளை அடிக்கிறதுக்கு தான். 40%க்கு தான் பாலம் கட்டுறான், 40%க்கு தான் ரோடு போடுறான். கேஎன்ஆர் பார்த்தாரு,
என்னடா இந்த ஏவா வேலுவே சம்பாதிச்சுக்கிட்டு போகிறான்னுட்டு சென்னை மாநகரத்துக்கு இது வெள்ள நீர் வடிகாலத்துக்கு 4000 கோடியை ஏன்ட்ட கூட 40% குட்டிச்சவராக்கிட்டு போயிட்டாங்க. ஆக எல்லா வித வசதிகளும் பாலங்களாக இருந்தாலும் சரி, கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, வெள்ள நீர் வடிகாலாக இருந்தாலும் சரி, அத்தனையிலும் 40%க்காகத்தான் இவர்கள் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் செய்தியை ஒழிய பாலம் வருகிறதுலாம் நம்பாதீங்க. வருகிறது உடைகின்ற பாலம்தான் வரும், 5 வருஷத்துக்கு மேலே இருக்காது. அதுக்காகத்தான் இவர்கள் சம்பாதிப்பதற்காகத்தான் மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்வது போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அடுத்த செய்தி. வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அந்த நெய்வேலியிலே எங்கேயோ ஜெயிச்சிடுவார். அவருக்கு அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. இவர் பாமக கட்சியிலிருந்து விலகி வந்தவர், திமுக கூட்டணியில் சேர்ந்தவர். இந்த 9 கட்சி கூட்டணியில் இவரும் ஒன்று. ஆனால் அவருக்கு திமுக பற்றி தெரியாதில்ல. அதனால் அவர் என்ன பண்ணார், திமுக ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு போய் சேர்ந்துட்டார், ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சா என்னாச்சு, அங்கே மழை பெஞ்சு அவன் அவர் தொகுதியில் நாறுது, போனால் அடிக்க வரான் பப்ளிக்கெல்லாம். என்னடா இது, இப்படி ரோடு இல்லை, வசதி இல்லை, என்னங்க எம்எல்ஏ ஆளுங்கட்சி கூட்டணி தானங்க, போய் கேளுங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க தொகுதி மக்கள். வேகமாக வந்தார், ஏன் புதுசில்லை எம்எல்ஏவானது, அவருக்கு கதைகள்லாம் தெரியாதில்ல. அங்கே வந்தார், வந்துட்டு அப்பாவு தான் சபாநாயகர், நான் பேசணுன்னாரு. அப்பாவு கேட்குறாரு, என்ன பேசணும், தொகுதி பிரச்சனையா, அதெல்லாம் உட்காருப்பா, பேச அனுமதி கொடுக்க முடியாது அப்படி. தொகுதி பிரச்சனைனா பேசக்கூடாது, அப்பாவுடைய பாலிசி. மக்கள் பிரச்சனையா, அப்போ பேச முடியாது, விட்டுரு. அவர் அசந்துட்டார். என்னடா தொகுதிக்கு போனால் எல்லாம் கழுவி ஊற்றுறான், இங்கே வந்தால் பேச விட மாட்டேங்கிறாங்களே, ஏதோ பேசுனா நான் பேசுனேன்னு சொல்லியாச்சும் பண்ணலாம். எந்திரிச்சு பார்த்தார், குதிச்சார், கத்துனார். திமுக காரனா, ஏய் உக்காரியாண்ணா, நான் உன் கூட்டணி கட்சியா, எந்த கட்சியாக இருந்தாலும் வாயை திறக்கக்கூடாது, எங்கள் தலைவர் சொன்னால் தான் வாயவே திறக்கணும், உட்காரு, சட்டசபையில் பேச விட மாட்டாங்க. அவமானம், அசிங்கம், அவலப்பட்டார் திமுக கூட்டணியில் சேர்ந்ததுக்கு. இப்போ பார்த்த உடனே கொதித்து எழுந்துட்டார். இது என்னடா அடிமையை விட கேவலமாக நடத்தும், அதுதான்ப்பா திமுக ஜீனே, அதுதானே திராவிட மாடல்னா அதுதான். அவன் மட்டும்தான் பேசணும், மக்கள் பிரச்சனையை நீ பேசக்கூடாது, பேச விட மாட்டான். அது கருணாநிதி காலத்திலிருந்து நடந்து வருகிறது. அவங்க சொல்கிறது தான் நீ பேசணும், அவங்கள பாராட்டி தான் பேசணும், இல்லைன்னா கெட்ட வார்த்தையில் திட்டுவான், அடிப்பான். இதுதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ குதித்து எழுந்து விட்டார் வேல்முருகன். இவங்களை விடவே கூடாது, தீய சக்தி. எம்ஜிஆர் சொன்னது சொல்கிற தீய சக்தி, இவங்களை திமுகவை நீ கவுத்தணும். ஸோ 9ல் 1 போயிடுச்சு, -1. திமுக கூட்டணி 9ல் -1 கழிச்சாச்சு. நெய்வேலி தொகுதின்னு திமுக வராது. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வெளியில் வந்துட்டு கத்தினார், சரி இவங்களை விடக்கூடாது, சட்டசபையில் தான் பேச விட மாட்டேங்கிறான், டிவியில் போய் 2ல் 1 வழி பண்ணணும்னு டிவிக்கெல்லாம் ஃபோன் பண்ணார். ஹலோ, எந்த டிவிங்க? அவங்க சொல்கிறாங்க, இந்த டிவி, தந்தி டிவிங்க. இந்த சட்டசபையில் நீ பேச விட மாட்டேங்கிறாங்க, தொகுதி பிரச்சனையும் பேச விட மாட்டேங்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க என்ன பண்ணணும், திமுக பண்ணுற அராஜகத்தை பேசணும் அப்படிங்கிறாங்க. ஃபோன் கட் ஆகிடுச்சு. என்னடா இது ஃபோன் கட் ஆகி போச்சு அப்படின்னு அடுத்து இன்னொரு ஃபோன் இதுக்கு பண்ணுறாரு. என்னங்க திமுக பண்ணுற அராஜகம்னு சொல்லும்போதே ஃபோனை வச்சுட்டான். அவன் இருக்கிற அத்தனை டிவிக்கும் பேசுகிறாங்க. இதில் இந்த ஃபோனை வச்சவன் மற்ற டிவிக்கு போய் இந்த வேல்முருகன் ஒரு ஆள் பேசுவார், திமுகவின் அராஜகத்தை பேசணும்பார். அவர் ஃபோன் நம்பர் இதுதான், அந்த நம்பர் இருந்தால் கட் பண்ணிடலான்ட்டான். எல்லா டிவிக்காரனும் எடுக்கிறார் ஃபோன். அப்போ தான் பார்த்தாரு, சட்டசபை தான் அப்படி இருக்குன்னா டிவி பூரா அப்படி இருக்க, பத்திரிக்கைக்கு கொடுப்போன்னு ஒவ்வொரு பத்திரிக்கையும் சொல்கிறாரு. ஐயா இந்த மாதிரி என்னுடைய கருத்து போடுங்க, நான் எதிர்க்கிறேன், திமுக கூட்டணியை விட்டு விலகப் போகிறேன், போட்டுருங்க, நிச்சயம் நாளைக்கு காலையில் பாருங்கள் சார் அப்படிங்கிறான் பத்திரிக்கைக்காரன். பார்த்தா ஒன்றுமே வரல. அப்புறம் என்னென்னா பத்திரிக்கைக்காரன் எப்படிடா ஒன்றும் வரலன்னா, அங்கே திமுக ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, சார் வேல்முருகன் உங்களை தாக்கி போட சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க? சரி நான் கவர் கொடுத்து அனுப்புகிறேன், வெயிட் பண்ணுங்கிறாங்க. கவர் கொடுக்குறேன்னு ஒன்றே செய்தி நின்று போச்சு. பத்திரிக்கையின் லட்சணம். சரி யூடியூப்பில் போய் பேசிடுவோம்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் போய் வேல்முருகன் பேசுகிறார். அதை அந்த யூடியூப்பில் போட்டாங்க. மறுநாள் உளவுத்துறையிட்டேருந்து ஃபோன் வருது, என்னையா அரசாங்கத்துக்கு எதிராக பேச, நான் சொல்வது அனைத்தும் நடந்த விஷயம், என்ன அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறையா, தொலைச்சி போடுவேன். யார் இப்போ உளவுத்துறை என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் உளவுத்துறை.
எப்படி இருந்த உளவுத்துறையை இப்படி அதாவது ஒரு யூடியூப்பில் பேசுகிறவனை போய் மிரட்டுற அளவுக்கு கீழ்த்தரமாக போயிட்டீங்களா உளவுத்துறை? எவ்வளோ பெரிய இவங்க ஜம் ஆளுங்கள்லாம் இருந்த ஒரு இது. எதுக்கு? திமுக என்பது அரசாங்கம் இல்லை. உளவுத்துறை புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய டியூட்டி அரசாங்கத்தை தான் காப்பாற்றணும். அரசியல்வாதியை காப்பவன் உளவுத்துறையில், நீ காவல்துறையில் இருக்கக்கூடாது, வெளியில் போயிடு. அரசியல்வாதியை காப்பாற்றுற? அரசாங்கத்தை காப்பாற்றணும், அதுதான் உன் டியூட்டி. ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் திட்டினா நீ ஃபோன் பண்ணி ஏன்டா பேசுகிறேன்னு கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்குது? நான் கேட்டேன். ஏன்னா யூடியூபர்ஸ் அசோசியேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் ஆல் இண்டியா லெவலில். நான் கேட்டேன், பேசின அதிகாரி பேரை சொல்லுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க பயந்துக்கிட்டு. நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம். உளவுத்துறையின்னு யார் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க? எனக்கு பேர் கிடைச்சதுன்னா ஸ்டாரை கழட்டிடும். உங்கள் ஸ்டாரை பேசினவங்க ஸ்டாரை கழட்டி. இதுதான் உங்கள் வேலையா? புரோக்கர் வேலையா? இந்த மாதிரி யூடியூப்பை போய் பயமுறுத்துகிறாங்க. இதுதான் இந்த விஷயம். அதனால் வேல்முருகனுக்கு சொல்கிறேன், இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. திமுகவுக்கு எதிராக உங்கள் போராட்டத்தை தொடங்குங்க. நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் மூலமாக மக்களும் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இப்படி தான் பண்ணுறாங்களா என்ற விஷயத்தை. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு வருகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.